الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم والذي أنعم علينا بدينه التقويم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا صدق الله العظيم. من قال لا إله إلا الله دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாருமே ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் நாங்கள் இருக்கிறோம். என்ன முக்கியமான தருணம் என்றா ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் பிறக்கிறது எப்படி நிச்சயமோ ஒவ்வொரு மனுஷனும் பிறந்திருக்கிறது. நாங்கள் எல்லாரும் உலகத்தில் பிறந்தோம். இது எப்படி உறுதியோ இதே போல இந்த கட்டம் இப்ப நாங்க எங்களோட ஃபாலிட மாமா இப்ப ஜனாசாவா இருக்கிறாரு. இதுவும் உண்மைதான். ஒரு மனுஷன் பிறந்தா அவர் மௌத்தாகணும், அதாவது இறையடி சேரணும் என்றது அது எழுதப்பட்ட ஒரு விஷயம், யாராலே மறுக்க இயலாது. இன்றைக்கு உலகத்துல ஆரம்பத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கடைசி கியாமத்துடைய நாள், அதாவது உலகம் அழியிற நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை இருக்குமென்றா இதுதான், மரணம் தான். இதை யாராலே மறுக்க இயலாது. எப்படிப்பட்ட பெரியவங்களா இருந்தாலும் கூட, பெரிய சக்தி உள்ளவங்க, பலம் உள்ளவங்க, அந்தஸ்து உள்ளவங்க, பாதுகாப்போடு இருக்கிறவங்களா இருந்தாலும் இதை மறுக்கவே இயலாது யாருக்கு. அதனால நாங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றா, நாங்க இந்த இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். இது ஆக பெரிய ஒரு விஷயம். நாங்க எல்லாரும் சேர்ந்து அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு அந்த தொழுறு நேரம் ஓதுற துவா இருக்குது, அது போதும் கபூலாகிட்டா இவர் சொர்க்கவாதி ஆகுது. அதுல விசேஷமா என்ன சொல்ல போறதா இருந்துன்னு சொன்னா, மாஷா அல்லாஹ், நாங்க எல்லாரும் மனிதர்கள் அடிப்படையில் ஈக்கிறோம். இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ விதமான மக்கள் இருந்தாலும் கூட இவர் அல்ஹம்துலில்லாஹ் எங்கட தீனுல் இஸ்லாத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டவர். வற்புறுத்தல் இல்ல, மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டவர். இது அல்லாஹ் யாருக்கு நசீபாக்குறானோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். எங்களோட தலைவர் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாட்சியாடு விஷயத்துல பாரிய முயற்சி செஞ்சாங்க. அவங்களுக்கு எல்லாம் நசீபாக்கல்ல, ஆனா இவருக்கெல்லாம் நசீபாக்கிக்கிறான். இது எப்படிப்பட்ட பாக்கியம் வந்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் சொல்றதுல யாரும் மனம் நொந்து கொள்ளவானா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் இருக்கிறாரு, ஆனா அவர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உறுதியான முறையில நம்பிக்கையான முறையில் அவர் சொன்னார் என்றா முன்னால செஞ்ச எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும். அவர் அடுத்த நிமிஷம் மௌத்தாகிட்டார் என்றா அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில எந்த தடையும் இருக்காது, நேரடியா சொர்க்கத்துக்கு பேசிடுவார். ஒருத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க ஒரு யுத்தகலம், ஒரு சஹாபி வாள் எடுக்கிறாங்க. ஒருத்தர யுத்தகலம் என்றா தெரியும், வெற்றத்துக்காக வேண்டி அவர் களிமா சொல்றாரு, வெட்டுறாங்க. நபி அவங்கள்ட்ட சொல்லப்படுது, நபி அவங்க கேட்டாங்க, நீ உள்ளத்தை தோண்டி பாத்தியா? களிமா சொன்னாரு, பயத்துலதான் சொன்னாரு, நீ உள்ளத்தை தோண்டியா பார்த்தாய் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கடுமையா கேட்டீங்க. அதே போல இந்த பாக்கியம் அது அல்லாஹ் விரும்பினவங்களுக்கு மட்டும் கொடுக்கிறான். அல்லாஹ் எங்க எல்லாரையும் கபூலாக்கணும், நசீபாக்கணும். இதே தீன், இதே மார்க்கத்துல இருந்து இதிலே மௌத்தாகிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல மக்கள் எப்படி வாழ்ந்துட்டாலும் சரி, அல்லாஹ் இடத்துல அவங்க கையேந்துவாங்களா இருந்தால், அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்புக்காக வேண்டி கையேந்துவாங்களா இருந்தால் நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் மன்னிப்பான். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் பாக்குறோம், உலகத்துல எத்தனையோ விதங்கள் இருந்தாலும் கூட முழு உலகத்தையும் இயக்கிற ஒருத்தன் நிக்கிறான், முழு உலகத்தையும் இயக்கக்கூடிய ஒருத்தன் நிக்கிறான். அவன் தான் ஹை என்று நாங்க சொல்றோம். ஹையுனண்டா என்ன? ஹையுன்ன்றது என்னது? நித்திய ஜீவன், நிரந்தரமா இருக்கக்கூடியவன். அந்த ஹையுன்ன்றது கருத்து என்னண்டா, அவன்
யாரின் பக்கமும் தேவை காண மாட்டான் உசுருக்காக வேண்டி. அவனின் பக்கம் உயிருக்காக வேண்டி எல்லாரும் தேவையுள்ளவங்களா இருப்பாங்க. அவன் தான் உசுரையும் கொடுப்பான், அவன் தான் உசுரையும் எடுப்பான். அப்படிப்பட்டவன் தான் எங்கட ரப்ப அல்லாஹ். அதனால நாளை கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடியவன், நிரந்தரமாக இருக்கக்கூடியவன், அழியாதவன். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சுருக்கமா அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹு அஹத், இந்த ஏகநாயன் அல்லாஹ் இருக்கிறானே, ரப்பு இருக்கிறானே, எங்களை படைச்சவன் இருக்கிறானே, பரிபாலிக்கிறவன் இருக்கிறானே, எங்களோட தேவைகளை ஏதோ ஒரு வகையில பூர்த்தி செய்யக்கூடியவன் இருக்கிறானே, அவன் தனித்தவன். அடுத்தது சொல்றான் அல்லாஹு சமத், அந்த அல்லாஹ் யாரின் பக்கமும் எதன் பக்கமும் தேவையில்லாதவன். அடுத்தது அல்லாஹ் சொல்றான் லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெக்கவும் இல்லை, யாராலையும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை, அவனுக்கு உம்மா அப்பாவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை ஒப்பாக. இப்படியா இருப்பான், அப்படியா இருப்பான், அதுக்கு அவனுக்கு உபமானம் சொல்றதுக்கு, அவனுக்கு ஒப்பு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ரப்ப நாங்க ஏற்றிருக்கிறோம், அவனை நம்பி வாழக்கூடியவங்களா இருக்கிறோம். அதுல ஒரு நம்பிக்கையத்தை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், மௌத்தன்றத்தை நம்பி இருக்கிறோம். நான் பாக்குறோம், ஒவ்வொரு குழந்தைகளும் பிறந்துட்டா, ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கிற நேரம் அவங்களுக்குன்னு சில கடமைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7வது நாள் தலை இறக்கிறது, கத்னா செய்யறது, அதே போல என்னண்டா அகீகா கொடுக்கிறது, இப்படியான சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குழந்தை பிறந்துட்டா என்ன செய்யணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அத்தனை வாழ்க்கையிலே எல்லா கட்டங்களையும் நபி அவங்க காட்டி தந்தாங்க. அதை இங்க விவரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அடுத்து சொன்னாங்க, அதே போல ஒரு குழந்தை, ஒரு புள்ள பிறந்துட்டா எப்படி இப்படியான விஷயங்கள் செய்யணுமோ, இதே போல ஒருத்தர் மரணிச்சிட்டால், அவர் மௌத்தாகிட்டால் என்ன செய்யணும்ன்றது சொன்னாங்க. ஒருத்தர் மௌத்தாகினா அந்த ஜனாசாக்கு, அந்த மையத்துக்கு, அந்த மையத்துக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள், மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல முதலாவது கடமை தான் குளிப்பாற்றுறது. உலகத்துல வாழக்கூடிய நாள்ல நாங்க குளிச்சு கொண்டோம். ஆனா ஒருத்தர் மௌத்தாகிட்டாருன்னு சொன்னா அவரை குளிப்பாட்டணும், கட்டாயம் செஞ்சே ஆகும். சில கட்டங்கள்ல விதிவிலக்குகள் இருக்குது. அடுத்தது 2வது கட்டம் என்ன என்றால் கஃன் செய்யப்படணும். கஃன் செய்யப்பட்ட என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய புடவையில ஆகவே விலை குறைஞ்சு லோக்கல் புடவையால 3 புடவையால சுத்தப்படணும். அதுதான் கஃன். குளிப்பாட்டிட்டோம், அதுக்கு பின்னால கஃன் பண்ணணும். அடுத்த கடமை தான் என்ன என்றால் தொழுவிக்கணும். நான் இப்ப எல்லாமே பள்ளியை கொண்டு வைத்து இவரை தொழுவிக்கப்படுவார், தொழுவ நடத்தப்படணும். அது 3வது கடமை. 4வது கடமை என்ன என்றால் கபர்ல கொண்டு வைத்து அடக்கம் செய்யப்படும். ஆனா இந்த 4 கடமைகளும் ஒவ்வொரு ஜனாசாக்கும் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு கடமை தான். அதனால சுருக்கம் என்ன என்றால், நாங்க பிறந்தத்திலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் இடப்பட்ட வாழ்க்கையை நாங்க நல்லவங்களா மாத்திக்கணும், எல்லாரும் சிறந்தவங்களாக மாற்றிக்கொள்ளும். மனிதன் என்ற அந்த மனிதன் என்ற தன்மையோட, மனித தன்மையோட நாங்கள்லாம் நடந்து கொள்வோம். அது யாராகவும் மீக்கலாம், எப்படிப்பட்டவங்களாகவும் மீக்கலாம். அதுக்கு பாகுபாடு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் வாப்பா காஃபிரா இருக்கிறாரு, தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, நான் என் வாப்பா போய் பார்த்து அவருக்கு உதவி செய்ய இயலுமா அப்படின்றத கேட்கிறான். நபியும் சொன்னாங்க, இதுல எந்த சந்தேகமும் இல்லை, அவர் உண்ட வாப்பா தான், நீ போத்தான் வேணும், பார்க்கத்தான் வேணும், அவருக்குரிய முழு உதவிகளையும் செய்யத்தான் வேணும் என்றாங்க. அதனால இந்த அளவுக்கு விசாலமா எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இதனால எங்கட வாழ்க்கை, குறுகிய காலத்துடைய வாழ்க்கை, அல்லாஹ் குர்ஆன்ல 2 விதமா சொல்றான். ஒன்று என்னன்னா, குல்லு நஃப்ஸின் ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. இந்த குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணத்தை அனுபவிச்சே ஆகணும். அது அல்லாஹ் ذائقத்துல் மௌத் என்றதை வச்சு சொல்றான். என்ன என்றால், இந்த மௌத் என்று சொல்லக்கூடிய அந்த பானம் அதை அருந்தியே ஆகணும். விரும்பினா விரும்பலே அருந்தியே ஆகணும், அதை சந்திச்சே ஆகணும் என்று அல்லாஹ் சொல்றான்.
வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும், நீங்கள் எல்லாம் மௌத்தாகிறது, வஃபாத்தாக்கப்படுறது, உயிர் நீக்கப்படுறது, உயிர் கலட்டப்படுறது என்னதுக்கு தெரியுமா? உஜூரக்கும் யௌமல் கியாமா, அந்த கியாமத்துடைய நாள்ல நீங்க செஞ்ச நல்ல கெட்ட, நல்ல தீய வேலைகளுக்கு, அமல்களுக்கு கூலி கொடுக்கிறதுக்காக வேண்டி. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், அதுல யாரெல்லாம் நல்லவைகளை செஞ்சு நல்லவங்களாக வாழ்ந்து நல்லவங்களாக மரணிக்கிறாங்களோ அவங்க ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுடுவாங்க. வஉத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுவாங்க, நிரந்தரமான வெற்றியாளராக. ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தால் ஒரூர், இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இருக்குது, இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது, இது வெறுமனே கேலியும் கூத்தும் வீணும் விளையாட்டு. நான் சேர்த்து வச்சுட்டு விட்டுட்டு நான் மௌத்தாகிட்டேன்னு சொன்னா, நான் மரணிச்சுட்டேன்னு சொன்னா, அந்த ஏண்ட சேர்த்து வச்ச முழுசுக்கும் சொந்தக்காரரா ஏண்ட மனைவி ஆகுவா, ஏண்ட குழந்தைகள் ஆகுவாங்க, ஏண்ட புள்ள ஊட்டி ஆகுவாங்க. எனக்குன்னு இருக்கக்கூடியது நான் செஞ்ச நல்லவைகள் மட்டும்தான். அதனால என்னெல்லாம் குறிப்பிட்ட காலத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். இன்னும் ஒரு ஆயத்துல எல்லாம் சொல்றான் என்ன, குல்லு நஃப்ஸின் ذائقة الموت ثم إلينا ترجعون, நீங்க மௌத்தாகி திரும்பவும் எங்களுக்கிட்ட வருவீங்க, எங்களுக்கிட்ட மீட்டப்படுவீங்கன்னு எல்லாம் சொல்றான். அதனால குறுகிய காலத்துடைய வாழ்க்கை புனிதமான தீனுல் இஸ்லாத்தோடு நாங்க வாழ்ந்து மரணிக்கணும், அது எங்களோட ஆகப்பெரிய தேவை. அதுல அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயத் சொல்றான், ஆரம்பத்துல ஓதின ஆயத், قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله. இது ஒரு சஹாபியுடைய விஷயத்துல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால பல கட்டங்கள், கடைசி அவர் சில கேள்வி கேட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். நபியே நீங்க சொல்லுங்க, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, ஏண்ட அடியார்களே, ஏண்ட நல்லடியார்களே, ஏண்ட அன்புக்குரிய அடியார்களே, அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய அன்பு பாசத்திலிருந்து நீங்க எந்த காரணத்தை கொண்டும் நிராசையாகிடவாடாம் நல்லா சொல்றாங்க. ஆனால் அன்பார்ந்தவர்களே, குறுகிய காலத்துடைய வாழ்க்கை, இவர் மரணிச்சுட்டாரு, இவரை பத்தி சொல்லறதுக்கு ஒரு ஆகப்பெரிய ஒரு விசேஷம் என்ன என்றால் 83. இப்ப இவங்களுக்கு மௌத்தானவங்களுக்கு கிட்டத்தட்ட 83 வயசு. மாஷா அல்லாஹ், நான் நினைக்கிறேன் இஸ்லாத்துல ஒரு 5-6 வருஷம் இருக்கலாம். அப்ப என்ன என்றா 83ல 6 போனா கிட்டத்தட்ட 77 வருஷம். அதுக்கு முன்னால என்ன செஞ்சாரோ ஏது செஞ்சாரோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த 6 வருஷத்துடைய காலத்திலையும் நான் மாரிபுக்கு போறோம், ரீசாவோட பேசிக்கொண்டு நிக்கலாம். ரீசா சொன்ன என்னன்னா, மாஷா அல்லாஹ் எங்கட பள்ளிமுள்ள பள்ளிக்கு 5 நேர தொழுகைக்கும் வரக்கூடியவராயிருந்தார், தொழக்கூடியவராயிருந்தார். சுகம் இல்லாத இருந்த காரணத்தால வீட்டுக்காகினாரு. அதனால நாங்க யோசிக்கணும், நாங்க நிரந்தரமான பரம்பரையான முஸ்லிம் என்று நாங்க மாறுவதற்றோமே, நாங்க எல்லாரும் தலை குனியவனும் என்ன என்றா, நான் பிறந்து 30 வருஷம், நான் பிறந்து 40 வருஷம் மார்பு பேசுறேன்னு, நாளைக்கு அல்லாஹ் என் 10 வயசுக்கு பின்னால நான் இந்த தொழுகை விட்டதுக்கு அல்லாஹ் என்னைய தண்டிச்சுட்டான்டா, நாங்க எங்க போவோம்? அங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கிறான்? அல்ல கியாமத் நாளை பத்தி குர்ஆன்ல சொல்லக்கொள்ள, சகோதரன் சகோதரனை விட்டு ஓடுவான்னு சொல்லப்பட்டு, கணவன் மனைவியை விட்டு, பிள்ளைகள் பாப்பா உம்மாவை விட்டு, உம்மா பாப்பா பிள்ளைகள் விட்டு விரண்டு ஓடுவாங்க ஒரு நன்மைக்காக வேண்டி. ஆனால் இவர் பாக்கியசாலி என்ன என்றால், ஏதோ 6 வருஷம் தீனுல் இஸ்லாத்தை கபூல் செஞ்சிருந்தாரு, பாவங்கள் இல்லாத நிலைமையில என்னமோ மனுஷன் நடிப்பில தவறுகள் நடந்திருக்கலாம், எங்களால் சொல்ல இயலாது. அதையும் அல்லாஹ் மன்னிப்பான், சொர்க்கத்துக்குரியவராயிருக்கிறார். ஆனால் நாங்க என்ன செய்யணும்டா, நாங்களும் இவருடைய வாழ்க்கையை பார்த்து பாடமா எடுத்துக்கொள்ளணும். யா அல்லாஹ், எங்களையும் மௌத்தாகிற நேரம் கடைசி வார்த்தை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தையோட, அதே போல கடைசி பார்வை உயர்ந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ பார்த்தவங்களா என்னைய ஜனாசா, நான் எப்படி நான் பிறந்த நேரம் என்னைய பார்த்து என் குடும்பம் எல்லாம் சந்தோஷப்பட்டுச்சோ, இதே போல நான் போற நேரம் என்னைய பார்த்து என் குடும்பம் அலோனும் என்னண்டா, இவரால் எனக்கு கிடைச்ச ரஹ்மத் இல்லாம ஆகிட்டது, இவரால எனக்கு கிடைச்ச நிம்மதிகள் இல்லாம ஆகிட்டு கவலைப்படும். அதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தடவை நான் நினைக்கிறேன் ஒரு சஹாபி மௌத்தாகிட்டாங்க, அந்த நேரத்துல சூரிய கிரகணம் உண்டாகுது. அதை பார்த்தவங்க சொன்னாங்க, இவர்கிட்ட மௌத்தால தான் சூரிய கிரகணம் உண்டாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார்கிட்ட மௌத்துக்காக நீ சூரிய கிரகணம் உண்டாகுறது இல்லை. நாங்க பொதுவா பேசுவோம், இவர் மௌத்தாயிருந்தாலும் மழை பெய்ஞ்சு, இவர் மௌத்தாயிருந்தாலும் இப்படி என்றதில்லை, அதில் அப்படி என்றது இல்லை. அதனால அல்லாஹ் யாரை விரும்புறானோ அவங்கள ரஹ்மத்தோட ஏற்றுக்கொள்வான், அது மட்டும் நிச்சயம்.
அதனால அல்லாஹ் இவரை பொருந்தி கொள்ளணும், அல்லாஹ் இவரை நல்ல முறையில கபூல் செஞ்சு கொள்ளணும், இவரை சொர்க்கவாதிகள் ஆகணும். இவங்களோட குடும்பத்தினர் எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக மாறும். எல்லாரும் இவரை இறக்கம் கொள்றாங்க, அன்போட ஏந்திக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்துடைய வாசலை திறந்து கொடுக்கும். அதனால முழுமையான விளக்கத்தை பெற்றவங்கள் அல்லாஹ் எங்களை எல்லாரும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றாருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்களை